உதயன் சௌத் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திருமிகு வல்லம் பஷீர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் ராஜ்யசபா எம்பி சீட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கவிஞர் சல்மா அவர்களுக்கும், அதுக்கப்புறம் சிவலிங்கம் அவர்களுக்கும், வில்சன் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? உண்மையிலேயே திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதும் போல மிக சரியான தேர்வை இந்த முறையும் செய்திருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்கிறேன். ராணிப்பேட்டை ஜான் அவர்கள் மறைந்ததற்கு பிறகு அந்த இடத்துக்கான தேர்தல் ஏற்கனவே ஒரு சிறுபான்மையினர் இருந்த இடத்துக்கு இன்னொரு சிறுபான்மையினரை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் சரியாக இருப்பார் என்கிற தேர்வின் அடிப்படையில் அன்பு சகோதரர் எம் அப்துல்லா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார். மீண்டும் அவரே தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஊடகங்களில் செய்தி வெளியானது. அரசியல் பார்வையாளர்களும் அத்தகைய கருத்தை தான் வெளிப்படுத்தினார்கள். காரணம், உதயநிதிக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. அதன் பிறகு இந்த இடைப்பட்ட காலத்தில் நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றி இருக்கக்கூடிய பணி, நாடாளுமன்றத்தினுடைய ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு திமுகவால் அனுப்பப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வக்பு விஷயத்தில் சகோதரர் எம் அப்துல்லா அவர்கள் தான். அப்போ ஒரு நல்ல லீட் எடுத்திருக்கிறாரு, ஒரு சரியான அணுகுமுறைகளை கையில் எடுத்திருக்கிறாரு, 100% அட்டண்டன்ஸ் வச்சிருக்கிறாரு, நல்ல நாடாளுமன்றவாதி என்கிற பெயரை பெற்றிருக்கிறார் என்கிற அடிப்படையில் அவரே வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் நாளை உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான அரசு அமைகிற போது அந்த அரசுக்குள் யாரெல்லாம் இருக்க வேண்டும், மாநில அரசியலில் கவனம் செலுத்துவதற்கு தலகர்த்தர்கள் தேவைப்படுகிறார்கள், அந்த தலகர்த்தர்களில் ஒருவராக அவர் இருப்பார் என்று தலைமை முடிவெடுத்ததன் அடிப்படையில் அவருக்கு இந்த முறை மாநில அரசியலை கவனிப்பதற்கான வாயில்கள் திறந்து விடப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மருங்காபுரி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியவர் 2006 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெறும் சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்தில். அதன் பிறகு சமூக நலவாரியத்துக்கு தலைவர் பொறுப்பை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தந்தார். இந்த முறை நாடாளுமன்றத்துக்கு செல்கிற, மேலவைக்கு செல்கிற வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் சகோதரி சல்மா அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். நீங்க சேலம் மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் அண்ணன் செல்வ கணபதி, இன்னொரு பக்கம் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன். பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அண்ணன் அமைச்சர் ஆயிட்டாரு, அண்ணன் செல்வ கணபதி நாடாளுமன்றத்துக்கு போயிட்டாரு. இருப்பது எஸ்.ஆர். சிவலிங்கம் மட்டும்தான். அப்ப அவரை மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவதன் மூலமாக சேலம் மாவட்ட அரசியல்ல ஒரு பவர் சென்டரை உருவாக்குற, கட்சியினுடைய கட்டமைப்பை பலப்படுத்துகிற வேலையை இதன் மூலமாக செய்திருக்கார். வில்சன், இந்த நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் அவர் வில்சனா வின்சனா என்று கேட்கிற அளவுக்கு திமுகவினுடைய நீதிமன்றத்தின் முகமாக திகழ்பவரை நாடாளுமன்றத்துக்கு மீண்டும் அனுப்பியிருக்கிறார்கள். ஒரு சரியான தேர்வு. இந்த இடத்துல முதலமைச்சர்கிட்ட பாராட்டப்பட வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய ஸ்டேட்மென்ட்ஷிப்பை நிரூபிச்சிருக்கிறார் முதலமைச்சர். நீங்க 6 இடங்களுக்கான தேர்தல் இந்த தேர்தல். 4 இடங்களை எளிதாக திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றுவிடும். 2 இடங்களை எளிதாக அதிமுக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பெறுவதற்கான அறுதி பெரும்பான்மை தான் அதிமுக இடத்துல இருக்கு. ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியை விட்டு நீக்கியாச்சு, வைத்திலிங்கத்தை கட்சியை விட்டு நீக்கியாச்சு, மனோஜ் பாண்டியனை கட்சியை விட்டு நீக்கியாச்சு. அப்போ 3 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறையுது. அவர்கள் மூவருமே சேர்ந்தாலுமே கூட இவர்களால் இன்னொரு சீட்டை அறுதி பெரும்பான்மையோடு பெற முடியாது. திமுக ஒரு கேண்டிடேட்டை போட்டிருந்துச்சுன்னா, பாமகவினுடைய ஆதரவோ பாஜகவினுடைய ஆதரவோ அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். ஆனால் அதற்கெல்லாம் இடமளிக்காமல் தங்களுக்கு இருக்கிற அந்த 4க்கு மட்டும் வேட்பாளர்களை 1 மக்கள் நீதி மையத்துக்கு கொடுத்து விட்டு மீதம் இருக்கிற 3 இடங்களுக்கு வேட்பாளர்களை அறிவித்ததன் மூலமாக தன்னுடைய ஸ்டேட்மென்ட்ஷிப்பை முதலமைச்சர் நிரூபித்திருக்கிறார் என்றுதான் நான் சொல்வேன். இந்த மாநிலங்களவை தேர்தலை மிக நேர்த்தியாக கையாண்டிருக்கிறாங்க. எதிர்தரப்புல இதை கையாள முடியாம தவிக்கிறாங்க. என்னன்னா, 2 இடம், அதுல 1 தேமுதிகவுக்கு கொடுக்கணுங்கிற பேச்சு இருக்கு. அது குறித்த இதுவரைக்கும் எந்த விதமான பதிலும் அதிமுக தரப்பிடமிருந்து இல்ல. 2 இடங்களையும் அதிமுகவே பெறப்போகிறதா, கொங்கு மண்டலத்தில் இருப்பதை போல ஒரு அழுத்தமான மனநிலை மக்களிடத்துல தென் மாவட்டங்கள்ல இல்ல. பெரிய அளவுல எதிர்ப்பை தேடி இருக்கிறது எடப்பாடி தலைமையிலான அதிமுக அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை. இதையெல்லாம் சரி செய்வதற்கு இந்த 2 இடங்களை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறார், எப்படி இதை சரி செய்ய போகிறார், அடுத்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான முகாந்திரத்தை இந்த தேர்தலில் உருவாக்க போகிறாராங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமியின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது.
அந்த எதிர்பார்ப்புகளை அவர் பூர்த்தி செய்வாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கவும். இது ஒரு ஆசிட் டெஸ்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு. நீங்க தென் மாவட்டத்தை சரி செய்யணும்னா நாடார் வாக்குகளையும் சரி செய்யணும், முக்குளத்தூர் வாக்குகளையும் சரி செய்யணும். அப்ப 2 இடத்துல ஒரு நாடாரையும் ஒரு முக்குளத்தோரையும் போட்டீங்கன்னா நீங்க தேமுதிக அவுட்டா அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இந்த முறை நீங்க மாநிலங்களவைக்கான இடத்தை கொடுக்கலன்னா தேமுதிக நிச்சயமாக உங்க கூட்டணியில இருக்காது. அப்ப தேமுதிகவுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி அகாமடேட் பண்ண போறீங்கன்றது இருக்கு. ஒண்ணு பாட்டாளி மக்கள் கட்சி, இல்லை என்று சொன்னால் தேமுதிக. இந்த 2ல் எது உங்களோடு இருக்க போகிறதுங்கிற கேள்வியும் இருக்கு. நாடார் சமூகத்தை சரி செய்து கொண்டு முக்குளத்தோர் சமூகத்தை கைவிட போகிறதா, முக்குளத்தோர் சமூகத்தை சரி செய்து கொண்டு நாடார் சமூகத்தை கைவிட போகிறதா, இந்த 2ம் இருக்கு. ஒரு பக்கம் கூட்டணிக்குள்ளும் 2ல் 1 உள்ளே 1 வெளியே, இன்னொரு பக்கம் சொந்த கட்சிக்குள்ளேயே எந்த சமூகத்தினுடைய வாக்கை பெறுவது என்பதில் 1 உள்ளே 1 வெளியே என்கிற நிலையில் எடப்பாடி பழனிசாமி மிகுந்த நிதானத்தோடு செயல்பட வேண்டிய சூழலில் இருக்கிறார். அப்படி நிதானமாக செயல்படுவதாக எனக்கு தெரியவில்லை. கடந்த முறை அதிமுகவில் பிளவு ஏற்பட்டதே இந்த மாநிலங்களவை தேர்தல்ல தான். 2 இடம், நீ ஒருங்கிணைப்பாளர், நான் இணை ஒருங்கிணைப்பாளர், நானே எல்லாத்தையும் போடுவேன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். இல்ல ஒருங்கிணைப்பாளருக்கு உண்டான கோட்டாவை நீ கொடுன்னு சொல்லும்போது சி.வி. சண்முகமும் ஜெயக்குமாரும் எடப்பாடி பழனிசாமியுடைய லிஸ்ட்ல இருந்தாங்க. ஆனா கடைசியில என்னாச்சு? ஓ பன்னீர்செல்வம் என்னுடைய கோட்டாவை கொடுன்னு கேட்டு வாங்கியதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக பிளவுபடுவதற்கு ஒரு சூழலை உருவாக்கினார். ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவை பிளவுபடுத்தினார். அதற்கு மாநிலங்களவை தேர்தல் தான் காரணமாக அமைந்தது. தர்மர் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த பக்கம் சி.வி. சண்முகம் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த முறையும் அதே 2 இடங்கள் அதிமுக என்ன நிலைக்கு ஆளாக போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சார், இப்போ அதே ராஜ்யசபா எம்பி சீட்டு கமலஹாசனுக்கு குடுக்கப்பட்டிருக்கிறது. கமலஹாசன் கடந்த காலங்கள்ல திமுகவ பயங்கரமா விமர்சிச்சிட்டதெல்லாம் பார்த்தோம். இப்ப அவருக்கே குடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்ப எப்படி பார்க்குறீங்க அத? இல்ல, கமலஹாசனுக்கு ஏற்கனவே ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த இடத்தை திமுக கொடுத்திருக்கு. இப்ப தேமுதிகவோடு ஒப்பந்தம் போடப்பட்டதாக சொன்னார்கள். அந்த ஒப்பந்தம் குறித்து எந்த விதமான தகவல்களும் இதுவரை முழுமையாக இல்ல. பிரேமலதா விஜயகாந்த் தான் சொல்றாரு. ஆனா 2 தலைவர்களும் பரஸ்பரம் சந்தித்துக் கொண்டு பூங்கொத்துகளை பரிமாறிக்கொண்டு அன்பை வெளிப்படுத்துகிற போது அப்படி ஒரு செய்தி இருந்ததாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை வைத்துக் கொண்டு பிரேமலதா பேசி இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா பத்திரிகையாளர்களிடத்துல அந்த ஒப்பந்தத்தை காட்டி இருக்க வேண்டும். நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்ச பிறகு தொகுதி பங்கீட்டுக்குன்னு கையெழுத்து போடுறாங்க 2 கட்சியினுடைய தலைவர்கள். அதை நீங்க காட்டியிருக்கணும். அதை காட்டாததுனால இப்ப தேமுதிகவுக்கு கொடுப்பதாக வாக்குறுதி தரவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. நாங்க வாக்குறுதி கொடுத்ததைத்தான் பேசுகிறோம் என்று பிரேமலதா விஜயகாந்த் பேசுகிறார். இப்ப உண்மையிலேயே வாக்குறுதி கொடுத்தாங்களா கொடுக்கலையான்னு மக்களுக்கும் தெரியல, பத்திரிகையாளர்களுக்கும் தெரியல. ஒரு குழப்பம் இருக்கு. ஆனா திமுக தலைமையிலான அணியில அப்படி இல்ல. அண்ணா அறிவாலயத்தினுடைய வாயிலில் நின்று எல்லா தலைவர்களும் அந்த பேப்பரை காட்டினாங்க. ஒரு தொகுதி உடன்படிக்கை நகல. அதுல திமுகவினுடைய தலைவரும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் கையொப்பமிட்டு இருந்தாங்க. மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு இடம் தருவதாக உறுதி செய்யப்பட்டது. நீங்க எலக்ட்ரோல் பாலிடிக்ஸ்ல எல்லாரையும் உள்ளடக்கித்தான் அரசியல் செய்ய வேண்டியிருக்கு. கடந்த காலத்துல விமர்சித்தவர்கள் இந்த காலத்துல வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அண்ணன் திரும்ப விமர்சனம் வைத்ததை விடவா கமலஹாசன் உடைய விமர்சனம் காத்திரமாக இருந்தது. ஒரு பக்கம் கண்ணாடி விரியன், இன்னொரு பக்கம் கட்டு விரியன் என்று சொல்லி மக்கள் நல கூட்டணியினுடைய மேடையில் ஏறி நின்று பேசினார். கண்ணாடி விரியன் அதிமுக என்று சொன்னால் கட்டு விரியன் திமுகவாகத்தானே இருக்க முடியும். கட்டு விரியன் அதிமுக என்று சொன்னால் கண்ணாடி விரியன் திமுகவாகத்தானே இருக்க முடியும். இந்த விமர்சனத்தை வைத்தவர் அண்ணன் திருமா. அதே மக்கள் நல கூட்டணியினுடைய காலத்தில் தாயகம் என்று சொல்லப்படுகிற மறுமலர்ச்சி திமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் இருந்து கொண்டு தேமுதிகவை பிளவுபடுத்துகிற வேலையை கலைஞர் செய்கிறார். இந்த வேலையை செய்வதற்கு பதிலாக வேறு வேலை செய்யலாம், அது அவருடைய குலத்தொழில் என்று சொல்லி அவரை சாதிய ரீதியாக அடையாளப்படுத்தி விமர்சித்தவர் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ. எந்த காலத்திலும் மு.க. ஸ்டாலின் என்கிற தற்குறி முதலமைச்சர் ஆக முடியாது என்று விமர்சனத்தை வைத்தவர் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ. இன்றைக்கு இந்த கூட்டணியில் தானே இருக்கிறார்கள். எனவே கடந்த காலத்தில் பேசிய கருத்துக்களை எல்லாம் இப்போது கணக்கில் கொள்ள வேண்டிய அவசியம் என்று ஒன்று கிடையாது. அரசியலில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கருத்துக்கள் வெளிப்படுத்தப்படும். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை, இப்போது என்ன கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்பதை முன்வைத்துத்தான் கூட்டணி, அது குறித்த பங்கீடு, இவையெல்லாம் நடக்கும். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா திமுக தலைவர் தாயுள்ளத்தோடு நடந்துக்கிட்டாருன்னு நினைக்கணும். எல்லாவற்றையும் மன்னித்து எல்லோரையும் உள்ளடக்கி அதிகார பரவலாக்கத்தை செய்து தான் மட்டுமே அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்று நினைக்காமல்
கூட்டணிக்கு வருகிற எல்லோருக்கும் அதிகாரத்தை பகிர்ந்தளித்திருக்கிற ஒரு தாயுள்ளம் அவரிடத்திலே வெளிப்பட்டிருக்கிறது என்றுதான் நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வியின் மூலமாக நான் புரிந்து கொள்கிறேன். எனவே கமலஹாசனுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டதன் அடிப்படையில் அந்த ஒப்பந்தத்தை ஹானர் பண்ணியிருக்கிறார் முதலமைச்சர் என்றுதான் நான் சொல்வேன். சார், இப்போ மதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் ராஜ்யசபா எம்பியுமா இருந்த திரு வைகோ அவர்களுக்கு இந்த தடவை சீட் ஒதுக்கல அப்படிங்கறத பல்வேறு தமிழ் அமைப்புகள் வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்கன்றத நம்ம பாக்குறோம். எப்படி பாக்குறீங்க இத? இது குறித்து மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அதிருப்தி தெரிவிக்கிறாரா என்றுதான் பார்க்க வேண்டும். நீங்க 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிற போது தொகுதி உடன்படிக்கையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகிற போது ஒரு லோக்சபா, ஒரு ராஜ்யசபா, ஒரு மக்களவை, ஒரு மாநிலங்களவை என்றுதான் ஒப்பந்தத்தில் கையெழுத்தானது. ஈரோடு என்று இறுதி செய்யப்பட்டது. அதன் பிறகு மக்களவைக்கு அண்ணன் கணேசமூர்த்தியும், மாநிலங்களவைக்கு வைகோவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்ப 2024 ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது மதிமுகவுக்கு ஒரு மக்களவை, ஒரு மாநிலங்களவைன்னு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சா? இல்ல. ஒரு மக்களவை தொகுதியில் தான் கையெழுத்தாச்சு. இப்ப எதன் அடிப்படையில் இந்த அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்கள்? எனக்கும் ஒரு வருத்தம் இருக்கிறது. உண்மையிலேயே நாடாளுமன்றத்தில் சண்டமாருதம் செய்கிற தமிழ்நாட்டினுடைய குரல் இன்றைக்கு இல்லை நாடாளுமன்றத்தில் என்கிற வருத்தம் எனக்கு இருக்கிறது. திராவிட இயக்கத்தை நேசிக்கிற, திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை உயிர் கொள்கையாக வைத்திருக்கிற எந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களும் வைகோ நாடாளுமன்றம் செல்ல வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக செல்ல வேண்டும் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு யாரிடத்துல இருக்கு? கட்சியினுடைய தலைமையிடத்துல இருக்கு. நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதே அழுத்தம் கொடுத்திருக்கலாமே. ஏன் எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா கன்ஃபர்மேஷன் இல்ல, கொடுங்கன்னு கேட்டிருந்திருக்கலாமே. அப்போ நீங்க ஒரு மக்களவை தொகுதி கிடைத்தால் போதும் என்கிற அந்த மனநிலையிலிருந்து இடத்தை பெற்றுக்கொண்டு வந்துட்டாங்க மதிமுகவுல. அதன் பிறகு இப்போது இந்த இடம் காலியாக போகிறது, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விடும் என்பது மதிமுகவில் இருக்கிற எந்த தலைவருக்கும் தெரியாதா? மதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு தெரியாதா? ஏன் நீங்க இன்னொரு முறை போய் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு அந்த ராஜ்யசபாவை ரீடைன் பண்ணி கொடுங்கன்னு முதலமைச்சர்கிட்ட கேட்கல? எந்த கோரிக்கையுமே வைக்கலையே. அப்ப நீங்க கேட்காமலேயே முதலமைச்சர் உங்களுக்கு அதை ரீடைன் பண்ணி கொடுத்துருவாரு, ஒப்பந்தம் இல்லாமலேயே அதை செய்து கொடுத்துருவாரு அப்படின்னா எந்த அடிப்படையில் அது அரசியலாக இருக்கும் என்று புரியவில்லை. இங்க அழுகிற பிள்ளைதான் பால் குடிக்கும். நீங்க தொகுதி உடன்படிக்கையிலையும் அந்த செய்திய கொண்டு வரல. அதன் பிறகு ராஜ்யசபா இடம் வேணும்ன்ற கோரிக்கையும் திமுக தலைமையிடத்துல வைக்கல. இப்படி எதையுமே செய்யாமல் திடீரென வந்து ஏன் எங்களுக்கு இடம் ஒதுக்கவில்லை என்று கேட்பது எந்த வகையில் சரியாக இருக்கும்? எனவே அரசியல் அறிந்தோர் இப்படி பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இதில் திமுக எந்த தவறும் செய்யவில்லை. உங்களுக்கு தருவதாக சொல்லிவிட்டு மதிமுகவுக்கு இடமில்லை என்று சொன்னால் விமர்சனம் வைப்பதில் நியாயம் இருக்கிறது. வைகோ நாடாளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று எங்காவது திமுக தலைவர் ஒரு வாக்குறுதியை தந்துவிட்டு இன்றைக்கு அதை ஹானர் பண்ணலன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. 2019 சொன்னார், அண்ணன் நீங்க ராஜ்யசபாவுக்கு போயிருங்க, தேர்தல் நேரம், நீங்க பிரச்சாரம் பண்ணும், உங்களுடைய பிரச்சாரம் ரொம்ப முக்கியம், நீங்க வந்து அலைய வேண்டாம், நீங்க வந்து தேர்தலில் போய் நின்று உங்களுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம், ராஜ்யசபாவுக்கு உங்களை நான் அனுப்புறேன், ஏற்கனவே தலைவர் கலைஞர் அனுப்பியதை போல நான் உங்களை ராஜ்யசபாவுக்கு அனுப்புறேன்னு முதலமைச்சர் பொதுக்கூட்டத்தில் வெளிப்படையாக பேசினார். திருச்சியில் கலைஞர் அறிவாலயத்தில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில். இந்த முறை அந்த மாதிரி எங்காவது ஒரு வாக்குறுதியை தந்தாரா? இல்ல. தொகுதி உடன்படிக்கையின் போது எந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகாத போது ஏன் தரவில்லை என்று கேட்பது எந்த வகையில் நியாயம்? ஏன் தர வேண்டும் என்று திமுக கேட்கும் தானே. பேச்சுவார்த்தையில் அப்படி ஒரு ஒப்பந்தம் இல்லையே. பேச்சுவார்த்தையின் போது அப்படி எந்த சரத்துக்களும் பேசப்படவில்லையே, எந்த சரத்துக்களும் முன்வைக்கப்படவில்லையே. மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அண்ணா அறிவாலயத்துடைய வாயிலில் வந்து நின்று பேசுகிறார். பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், தொகுதி உடன்படிக்கை சிறப்பாக முடிந்ததா? மிகச் சிறப்பாக முடிந்தது, ஒரு இடத்தில் மறுமலர்ச்சி திமுக தனிச்சின்னத்தில் போட்டியிடும்னு அறிவிக்கிறார். அப்போ மாநிலங்களவை குறித்து ஏதாவது செய்தி உண்டா? மாநிலங்களவை ஒரு மக்களவை, மாநிலங்களவை குறித்து இப்போது பேசவில்லை, அதற்கான அவசியம் இப்போது எழவில்லை, மக்களவையில் ஒரு இடம் என்று பேசிவிட்டு வந்திருக்கிறோம், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரே டிக்ளேர் பண்றாரு மாநிலங்களவை குறித்து பேசலன்னு. இப்ப கட்சியினுடைய பொதுச் செயலாளரே மாநிலங்களவை குறித்து பேசலன்னு டிக்ளேர் பண்ணதுக்கு பிறகு நீங்க இப்ப வந்து ஏன் கொடுக்கலன்னு திமுகவை நோக்கி கேள்வி கணைகளை தொடுப்பது எந்த வகையில் சரியாக இருக்கும்? இப்ப 10 நாளைக்கு முன்னாடி விமான நிலைய வாயில்ல கேட்கிறாங்க கோயம்புத்தூர்ல மதிமுக பொதுச் செயலாளர் இடத்துல என்ன கேட்கிறாங்க, மாநிலங்களவையில கேட்பீங்களான்னு. நான் வாஜ்பாய் எனக்கு ஒன்றிய அமைச்சர் பொறுப்பு தருகிறேன் என்று சொன்ன போது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்தவன். நான் பதவிக்காக அலைபவன் அல்ல, நான் யாரிடமும் பதவிக்காக போய் நிற்கப் போவதும் இல்லை, யாரிடத்திலும் நான் பதவி வேண்டும் என்று கேட்க போவதும் இல்லைன்னு சொல்றேன். அப்போ ராஜ்யசபா நான் கேட்கலங்கிறத அவரே டிக்ளேர் பண்றாரு. கேட்காம எப்படி சார் திமுக கொடுப்பாங்க? கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும் வாரி கொடுத்துட்டு திமுக என்ன செஞ்சிலுவை சங்கமா நடத்துகிறார்கள்? திமுக என்ன அரிமா சங்கமா நடத்துகிறார்கள்? அது ஒரு அரசியல் கட்சி.
அதிகாரத்துக்காக இயங்குகிற அரசியல் கட்சி. அந்த அரசியல் கட்சிக்கு அதிகாரம் தேவைப்படுகிறது. மாநிலங்களவையில் எத்தனை பிரதிநிதித்துவத்தை கூடுதலாக வைத்துக் கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு திமுகவுக்கு பலம். ஒரு காலத்துல திமுக 3வது பெரிய கட்சி 2019. இன்னைக்கு 5வது பெரிய கட்சி என்கிற அந்தஸ்துக்கு வந்து விட்டது. ஏனென்று சொன்னால் திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி எல்லாம் 3வது இடம், 4வது இடத்துக்கு வந்து விட்டதற்கு பிறகு 5வது பெரிய கட்சி என்கிற நிலையில் இருந்து மாநிலங்களவையிலும் அந்த கட்சி தன்னுடைய அழுத்தமான குரல்களை பதிவு செய்வதற்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்திக் கொள்ளத்தானே செய்யும். அரசியல் கட்சி அதைத்தானே செய்ய வேண்டும். அதைத்தானே திமுக செய்திருக்கு. இதில் திமுகவின் மீது விமர்சனம் வைப்பதோ, திமுகவை கேள்வி கேட்பதோ அறமற்றது என்றுதான் நான் சொல்றேன். இருந்தாலும் வைகோ அவர்களுடைய குரல் நாடாளுமன்றத்துல ரொம்ப வைப்ரண்டா இருக்கும். அதே சமயம் எல்லாருமே கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தருக்கு இப்படி ஒரு வீரமா நின்னு சண்டை போடுறாரு அப்படிங்கிறப்ப, இவர் போகலங்கிறப்ப ஒரு அதிருப்தி இருக்குதுங்கிறத பாக்குறாங்கல்ல சார்? இல்ல, அதிருப்தியை வெளிப்படுத்துறது எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஏன் திமுக அனுப்பலன்னு கேட்பதற்கு உரிமை இல்லை. புரியுதா உங்களுக்கு? திமுக வாக்குறுதி தரல, வாக்குறுதி தந்து விட்டு ஏமாற்றி இருந்தால் திமுகவை நோக்கி கேள்வி எழுப்புங்க. அதிருப்தி என்பது எல்லோருக்கும் தான் இருக்கு. யாருக்கு அதிருப்தி இல்லைன்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு விவகாரத்தில் மட்டுமா? எத்தனையோ விவகாரங்களில் அதிருப்தி இருக்கிறது. அதையெல்லாம் அதிருப்தியாக வெளிப்படுத்தலாமே தவிர, திமுக ஏன் செய்யல அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல, அது ஏதோ திமுக சொல்லிவிட்டு செய்யாததை போன்ற ஒரு துணியை ஏற்படுது. திமுக இப்படித்தான் செய்யும். உங்களுடைய குரல் ஒலிப்பதற்கு திமுக அனுமதிக்குமா? திமுக மதிமுகவினுடைய வளர்ச்சியில் அக்கறை. திமுக ஏன் சார் மதிமுகவுடைய வளர்ச்சியில் அக்கறை செலுத்தணும்? திமுகவிலிருந்து பிரிந்து வந்த கட்சி தான் மதிமுக, இல்லையா? திமுக அந்த கட்சியினுடைய வளர்ச்சியில் தான் அக்கறை செலுத்தும். இதை விட ஒரு திறந்த மனநிலையோடு, ஒரு தாயுள்ளத்தோடு, எல்லோரையும் அரவணைக்கிற பக்குவத்தோடு ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் வேறு எந்த மாநிலத்திலாவது இயங்கிக் கொண்டிருக்கிறாரா? சொல்லுங்க நீங்க. திண்டுக்கல்ல அதிகமான வாக்குகளை பெற்று 2019 வெற்றி பெற்றார் திமுகவினுடைய வேட்பாளர். இந்த முறை திண்டுக்கலை ஏன் இடதுசாரிகளுக்கு கொடுத்தாங்க? என்ன காரணம்? இடதுசாரிகள் போட்டியிட்ட கோவை தொகுதியில் இந்த முறை அண்ணாமலை போட்டியிடுகிறார். அண்ணாமலை தன்னுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் பயன்படுத்துவார். இடதுசாரிகள் ஏழைகளினுடைய இயக்கமாக, ஏதிலிகளினுடைய இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சாமானியர்கள், சாதாரணமானவர்கள், அவர்களால் படைபலமோ பணபலமோ முன்னிறுத்தி மோதுவதற்கான ஆற்றலும் வல்லமையும் இல்லை என்பதை திமுக தலைவர் உணர்ந்திருந்தார். இப்ப யார் அந்த பலத்தோடு இருக்கிறார்? நாம மட்டும்தான் அந்த பலத்தோடு இருக்கிறோம். நம்மால் அதை முட்ட முடியும். எனவே அதை நாம் முட்டுவோம். அதற்கு பதிலாக இலகுவாக வெற்றி பெறக்கூடிய திண்டுக்கலை தான் கடந்த முறை 2019 தன்னுடைய கட்சி தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இடத்தை கொண்டு வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுத்து விட்டு பலம் வாய்ந்திருக்கிற வேட்பாளரை எதிர்த்து திமுகவினுடைய வேட்பாளர் களம் காண்பார்னு அறிவிச்சிருக்கிறாரு ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர். இதை விட கூட்டணி கட்சிகள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று யாராவது மெனக்கெடுவார்களா? சீட்டு கொடுத்தாச்சு, நீங்க போய் ஜெயிச்சுக்க வேண்டியது உங்க பொறுப்புன்னு சொல்லிட்டு அவர் பிரச்சாரத்துக்கு கிளம்பி போயிட வேண்டியது தானே. அப்படி அல்ல. ஒவ்வொரு வெற்றியும் முக்கியம், ஒவ்வொரு கூட்டணியினுடைய வெற்றியும் முக்கியம்னு தன்னை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகளையும் வெற்றி பெற வைத்து ஒரு அதிகார பரவலாக்கத்தை தமிழ்நாட்டிலிருந்து செய்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். என்ன சார், எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, திருச்சி அல்வா துண்டு மாதிரி தொகுதி வெற்றி பெற போறாங்கன்னு எல்லாரும் பேசுறாங்க. வைகோவினுடைய மகன் அங்க நின்று பேசுறாரு, செத்தாலும் தனிச்சின்னம் தான், செத்தாலும் தனிச்சின்னம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கிளாஷ உருவாக்குறாரு. ஆனா அந்த கிளாஷ் எந்த வகையிலும் பரவி விடாமல், எந்த வகையிலும் அந்த அதிருப்தி வெளிப்பட்டு விடாமல், ஒரு சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுகிற ஒருவரை 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கிற அளவுக்கு வியூகங்களை வகுக்க சொல்லி அந்த வெற்றியையும் உள்ளடக்கியதுதான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியினுடைய வெற்றி என்பதை உறுதி செய்கிற அளவுக்கு ஒரு தாயுள்ளம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரிடத்துல வெளிப்பட்டிருக்க. இதை விட ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் எப்படி செயல்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை விட எப்படி செயல்படணும்னு நினைக்கிறீங்க? இப்ப ஒண்ணுதான் இருக்கு, அவரிடம் இருக்கிற முதலமைச்சர் பதவியை 5 ஆண்டுகளுக்கு 5 கட்சிகளுக்கு பங்கு போட்டு தரோம். அதுதான் செய்ய முடியும். அதை தவிர எல்லாவற்றையும் செய்து விட்டார். இனி என்ன செய்ய வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று தெரியவில்லை. எனவே இந்த விவகாரத்தில் அதிருப்தி என்பது எல்லோருக்கும் இருக்கலாம். ஆனால் அந்த அதிருப்திக்கு காரணம் திமுகவா என்று கேட்டால் 100 விழுக்காடு திமுக இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.